ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய முதல் ப்ரமோ எப்படி இருக்கும், என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த வாரத்துக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கவர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு தீபக் அண்ட் அருணுடைய சண்டையிலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஸ்கில்டா லேபரா அப்படின்றது தான் ஆரம்பிச்சது. இது விளையாட்டாக பேசின ஒரு விஷயம். இதே டாஸ்காக கொடுப்பாங்க அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஒருவேளை ஸ்கிரிப்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் வைங்களேன். பட் இருந்தாலும் இதில் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இது விளையாட்டாக இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாமே சமம். ஸ்கில்லும் லேபரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அது இந்த வீட்டுக்குள்ளே பொருந்தாது அப்படிங்கிறதை சொல்லி தீபக் அவர்களுக்கு என்ன விஷயம் பண்ண போகிறாரு, இல்லை அருணுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது என்னுடைய ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதில் அருண் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னது பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்தது ஆக்சுவலாக. சரியா, அவர் பண்ண விஷயங்கள் அப்புறம் அவர் பண்ணுற அந்த ட்ரிகர் எல்லாமே தப்பு தான். ஆனால் எல்லாமே இந்த வீட்டில் சரிசமம் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா தீபக் அவர்களுடைய அந்த அரகன்சி கொஞ்சம் ஏறி இருந்தது. அதை விஜய் சேதுபதி கண்டிக்கிறாரா எப்படி பார்க்குறாருன்னு பார்ப்போம். ஏன்னா கமல் சார் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டில் எல்லாம் சமம் அந்த மாதிரி தான் பேசியிருப்பார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த இஷ்யூவில் என்ன கருத்து சொல்ல போகிறார் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது மிகப்பெரிய அவருக்கு ஒரு ஹோஸ்டிங்கில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து ரஞ்சித் அவர்களுடைய கேப்டன்சி. ஸோ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் கேப்டன் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்லலாம், டேர்ம் பண்ணலாம். அவருடைய முட்டைகள் எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து பாவம் பார்த்து சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி விட்டாங்க கண்டஸ்டன்ஸு. ஸோ ஒரு சண்டையும் பார்த்தீங்கன்னா தீர்வு காணப்படல. சும்மா இப்படி கும்பிடு போட்டுட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இப்படியே தான் கிடந்தார். ஸோ அவருடைய கேப்டன்சி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தோலுரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்படி ஒரு கேப்டன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வர பிக் பாஸ்லேயும் இப்படியே ஓசியாக தின்ட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி, ஒருத்தன் டீயை குடிச்சிட்டே வாழ்க்கையை ஓட்டிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் தவறான முன்னுதாரணம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் ரஞ்சித்தோடைய கேப்டன்சியை பற்றி பேச வேண்டும். அடுத்து பெரிய ஃபைட்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்து அருணுடைய மாக்கிங். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி இந்த டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்றதுக்கு முத்துக்குமாரனுக்கும் ஒரு அடி இருக்குது, இந்த சைடு அருணுக்கும் ஒரு அடி இருக்குது. ஆனால் அருணுக்கு ஹெவியாக இருக்குது. முத்துக்குமாரனாச்சு அவன் பண்ணதுக்கு தான் இது பண்ணிட்டு இருந்தான். இவன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா முத்துவை பிடிச்சி அடித்து பாபான்ட்டு கிடந்தான். ஸோ அதை அருணுடைய அந்த மாக்கிங் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இது வரைக்கும் கேள்வி கேட்டதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் மாக்கிங்கை தட்டின விஜய் சேதுபதி, என்ன அருண் என்ன லாங்குவேஜ் இது, பாபா விளான்றீங்க என்ன அப்படின்ற அந்த ஒரு கான்வர்சேஷனையும் கண்டிப்பாக கொடுத்து அதில் முத்து பார்த்தீங்கன்னா சும்மா விளையாண்டுருப்பார். அவர் சொன்னால் சொல்லவே தேவையில்லை, சும்மா அடித்து தூக்கி டப்புக்கு டப்பா பார்த்தீங்கன்னா டப்புக்கு டப்பா டப்பா வரும், நம்ம டப்பா வரும் இல்லை வேஸ்ட்டு டப்பா மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு இஷ்யூவில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் விஜய் சேதுபதி அப்படின்றது ஒன்று இருக்குது. அடுத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பல கத்துக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாக்கிங் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சௌந்தர்யா அவர்கள் எல்லா வட்டமும் தப்பிச்சிட்ருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு அடுத்த வட்டம் நான் ஏதாவது பண்ணிங்க இந்த மாதிரினா பேசவே கிடையாது, வெளியே வந்துடணுன்னாரு. ஸோ ஒருவேளை சௌந்தர்யா வெளியே எடுத்துருவாரா அப்படிங்கிறது விஜய் சேதுபதி முடிவு பண்ண வேண்டும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இந்த இதில். அது பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் லெட்ஸ் ட்ரை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு ஸ்ட்ரைக்காச்சும் வேணும். ஏன்னா அந்த பிஹேவியர் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ அதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் சௌந்தர்யாவுக்கு எதிராக அந்த மாக்கிங் பிஹேவியர் கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்து ராணுவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை எடுத்துகிட்டு போன அந்த விதம், அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவன் இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு தொழிலாளி மேலே கை வச்சா என்ன ஆகும் அப்படின்றத க்ளீனாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஒரு ட்ராமா மாதிரி க்ரியேட் பண்ணி ஃப்ரேம் அப்படி இப்படின்னாங்க. ஸோ மேபி அது எப்படி பார்க்கப்படுது விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அப்டேட்டாகவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும். மற்றபடி என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு கோவா கேங்கு அதனுடைய பிரிவு, ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைத்ததை பற்றி, டைரக்ட் நாமினேஷன் ராணுவ பற்றி, அதெல்லாம் ரொம்ப கேவலமாக நடந்தது. இந்த ப்ராசஸே பார்த்திங்கன்னா சரியில்லை. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். அதை எழுப்புவார் என்று நம்புகிறேன். அடுத்து ஒரு மினி கேங் ஒன்று இருக்குது, சத்யா, அருண், ரஞ்சித். அந்த கேங் மாற்றி அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறது, அதனுடைய ஒரு ஃபேவரிஸ்டும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். அப்புறம் நல்லா விளையாடுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டு. மஞ்சரி இந்த ஒர்க்கருக்கு அந்த மேனேஜருக்குலாம் நல்லா பண்ணாங்க மேனேஜருக்கு. ஸோ அதெல்லாம் பாராட்டுவார்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கவர் பண்ண டாபிக். இதில் என்ன கவர் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டாஸ்கில் நம்ம பேச முடியாது, நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க, என்ன மாதிரி நீங்கள் விளையாட போகிறீங்க,
சரியா? இந்த டாஸ்கில் நீங்கள் மேனேஜராக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், நீங்கள் வந்து தொழிலாளியாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு கேள்வி இதில் வந்து இருக்குமாங்கிறது தெரில. ஏன்னா நார்மல் டெம்ப்ளேட் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ மேபி அது இருக்குமா அப்படிங்கிறது தெரில, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கவர் பண்ணுவார் நினச்சிருக்கீங்களா, இல்லை சும்மா வந்துட்டு போயிடுவார் நினைக்கிறீங்களா? ஏன்னா சாட்டர்டே எபிசோட் 2 வாரமாக கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் சாட்டர்டே எபிசோட் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். குட் பை.